வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் இந்த இன்ஸ்டண்ட்டான சைட் டிஷ் ஒன்று செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் வச்சு செய்கிறப்ப தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. தோல் எடுத்துடாதீங்க, தோலோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. காம்போடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். இப்போ இதை வந்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். கோர்ஸாக அரைச்சிக்கணும். பல்ஸ் மோடில் தான் அரைச்சிருக்கேன். 2-3 முறை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே போல் அரைச்சிக்கணும். ஸ்மூத்தாலாம் அரைக்காதீங்க. இது இப்போ இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ கொத்தமல்லிலாம் அரைச்சோம்ல, அதுலேயே வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு நல்ல திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நீங்கள் எடுக்கிறது வந்து புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து பல்ஸ் மோடில் ஒரே ஒரு முறை அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சிட்டேன். நல்ல க்ரீமியாக தயிர் இப்போ ரெடியாக இருக்குது. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. இதில் இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் இருக்குல்ல, அது வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகளே இருக்கக்கூடாது, லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலா இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வச்சு செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். பாருங்கள், நல்ல வாசனை வருது. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் இல்லைனா வெல்லம் பொடி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ இந்த பவுல்லையே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பேனில் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல தயிர், அந்த தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்குறப்ப லோ ஃப்ளேம் வச்சுட்டு தயிர் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை திருப்பி வந்து நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாச்சு. எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு கிரேவி ரெடி பண்ணிட்டோம். ஸோ வீட்டில் வந்து 1/2 கப் அளவுக்கு நல்ல திக்கான தயிர் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பிரியாணிக்கு வந்து நீங்கள் கத்திரிக்காய் கறிலாம் செய்யணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. வீட்டில் கத்திரிக்காய் இல்லைன்னா பிரியாணிக்கு இது வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் செய்யலாம்ல. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம்.